ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனியே நமக. ஸ்ரீ முதலியாண்டான் திருவடிகளே சரணம். கர்மானுஷ்டானங்களை செய்து கர்மானுஷ்டானங்கள் மூலமாக பக்தி உண்டாகி அந்த பக்தி பிரபத்தியில் கொண்டு போய் சேர்க்கும். பிரபத்தி என்பது நம்மை பெருமாளிடத்தில் நீதான் எனக்கு கதி, எனக்கு வேறு யாரும் இல்லை, அனன்ய சரணக அனன்ய சேஷத்துவம், வேறு யாருக்கும் நான் அடிமை அன்று, வேறு யாரிடத்திலும் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று அவனிடத்திலேயே நாம் அடைக்கலம் பெறுவது. அவனுக்கே நாம் தொண்டு புரிவோம். நம்மை தொண்டர் குழாம் என்று இந்த வைணவத்திலே சொல்வர். இப்படிப்பட்ட பிரபத்தி இது செய்தால் நமக்கு திருமாமணி மண்டபமாம் மோட்சம் என்னும் பெரிய வீடு கிடைக்கும். இந்த பிறவியிலிருந்து விடுபடுவோம். இது ஒரு புறம் இருக்க, இப்படி நம்ம அவனிடத்துல சரணடையும் பொழுது எப்படி சரணடைகிறோம் அப்படிங்கிறனோ, கீதையில சொன்ன மாதிரி சர்வதர்மான் அப்படின்னுட்டு எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படிங்கிறார். இப்போ சேதனன் அனுஷ்டிப்பதற்கு தானே இந்த சாஸ்திரங்களையும் விகிதாச்சாரங்களையும் சாதன மார்க்கமாக கர்மஜான யோகங்களையும் கொண்டு உற்பத்தி பண்ணினதே பகவான் தானே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி எழும். ஆமா, அது உற்பத்தி பண்ணது பகவான் தான். அதே பகவான் நமக்கு ஞானத்தையும் கொடுத்து மறதியையும் கொடுத்து அஜானத்தையும் கொடுத்திருக்கிறான். தர்மேச்ச அர்த்தேச்ச காமேஷ, காமேச்ச அப்படின்னு வரும் பொழுது தர்ம அர்த்த காமம் அப்படின்னு வரும் பொழுது எல்லாத்து மேலேயும் நமக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறதையும் அங்க ஒண்ணு புகுத்திருக்கானோ இல்லையோ. அந்த ஆசை இருந்தாலே ஒழிய இந்த உலகில் இருக்க முடியாதுங்கிறத புகுத்தி இருக்கானோ இல்லையோ, அதையும் விடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆசையே படக்கூடாதான்னா படலாம், ஆனா அதன் மேலே ரொம்பவும் மோகத்தை கொண்டு படக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கா. இதை விடுங்கோ, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படி எல்லாம் நம்ம பிரபத்தி பண்ணி பெருமாளை அடைவோமா? இது ஒரு சாதனமா அப்படின்னா, சாதனம்னா வழியா, பெருமாளை அடைவதற்கு வழியா அப்படின்னா ஆமாம், இது ஒரு வழி. இதனோடே கூட இது கூட சேர்ந்து பகவானுடைய நிர்ஹேதுக்கு கிருபை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது பகவான் தன்னுடைய ஸ்வபாவத்திலேயே எல்லோருக்கும் கிருபை பண்ணுவது. நிர்ஹேதுக்க, தன் முன் வந்து நிற்பவனின், நான் உன்னை அண்டி வந்திருக்கிறேன் என்று வந்து நிற்பவனின் எந்த தகுதியையும் சோதிக்காமல் அவன் தருகிறான். அவனுடைய கட்டாட்சத்தை, அவனுடைய கிருபையை அந்த ஜீவாத்மா தான் கேட்டனவற்றையெல்லாம் தருகிறான் அப்படின்னுட்டு சொல்றான். அது அவனுடைய மேன்மையான குணத்தை காட்டுகிறது. அப்போ நம்ம அவன்கிட்ட போய் கேட்டோனாலே போருமே, கர்மானுஷ்டானங்களை அனுஷ்டிக்கணுமானா கர்மானுஷ்டானங்களையும் அனுஷ்டிக்கணும். ஆனால் அது மட்டுமே சாதனமாக கொண்டு நாம் அனுஷ்டிக்க கூடாது. அதை அவனுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய சேவையாக கருதி அவனுக்கு செய்யணும், கைங்கரியமாக கருதி அவனுக்கு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அவன் வந்து தன்னுடைய, அவன் சுதந்திரன், சர்வ சுதந்திரன். அப்படி சர்வ சுதந்திரனான அவன் தன்னுடைய கிருபையாலே நம்மை கட்டாட்சிக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவனையும் பற்றி கொண்டு, அதாவது அவனையே ஒரு சாதனமாக பற்றி கொண்டு வேற வழியையும் நம்ம நாடுறோம் பெருமாளை இது பண்றதுக்கு. பெருமாள் கிட்டேந்து கிருப்பையையோ கடாட்சத்தையோ பெறுவதற்கு வேற வழியையும் நாடுறோம். அப்படி ஆகும் பொழுது என்ன ஆறுது, ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு இது சொல்லுவா. அது பூர்வர்கள் தங்களுடைய ஸ்ரீசக்தியில எழுதியிருக்கு. இது ஏற்கனவே எழுதப்பட்டு அதற்குண்டான ஒரு பொழிப்புரையும் எழுதப்பட்ட ஒரு வாசகம் இது. இப்போ அடியேன் சாதிக்க போறது என்ன, திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனுமன் சீதா பிராட்டியை அசோகவனத்தில் பார்க்கிறார். அப்போ இந்த ராட்சசிகள் எல்லாம் வந்து அந்த சீதையை போட்டு ரொம்ப பயமுடுத்துறா, துன்புறுத்துறா. நான் உன்னோட மூக்க சாப்பிடுவேன், உன்னோட கண்ணை சாப்பிடுவேன், உன்னை அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னுட்டு அவ அப்படியே அஞ்சு நடுங்கறா. என்ன இப்படி இருக்குகள் இதுகள்லாம் அப்படின்னுட்டு. அவளுக்கு பயம் வந்து இதுகள் மேல இல்ல, ராமன் ஒரு குறையும் இல்லாமல் தன்னை வந்து ஸ்வீகரித்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணம். அப்படி இருக்கிறச்சே இதை பார்த்த திருவடியான நம்முடைய ஆஞ்சநேயருக்கு ரொம்ப மிகவும் கோபம் வந்துடுறது. சரி, எப்படியான இந்த
ராவணனை போய் இப்போ நேருக்கு நேர பார்த்து மரியாதையா விட்டுடு அப்படின்னு கேட்கணுங்கிறதுக்காக அந்த அசோகவனத்தை துவம்சம் பண்றான். யார் யாரோலாம் வந்து அனுப்பி சண்டை போட்டும் கூட ஹனுமனை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. அஷ்ட சித்தி பெற்றவர் அவர் பெரிய அதுக்கெல்லாமே சொத்து அப்படின்னு சொல்லவர். அப்பேற்பட்டவரை இந்திரஜித் ராவணனுடைய பிள்ளை சண்டை போடுறான் கடைசியில பிரம்மாஸ்திரத்தை எய்திடுறான், உபயோகப்படுத்தி. பிரம்மாஸ்திரத்தினால் கூட ஹனுமனை கட்டுப்படுத்த முடியாது. இருந்தும் கூட ஹனுமன் அந்த பிரம்மாஸ்திரம் என்கின்ற அஸ்திரத்துக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். அதற்கு மரியாதை கொடுத்து அதை கட்டுப்படுத்தி கொண்டார். இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு குணம் உண்டு. தன்னை நம்பி அந்த எழுதினால் அது தன்னுடைய செயலை புரியும். அதோட கூட வேற ஏதாவது சரி பிரம்மாஸ்திரமோத்தையும் நம்ம உபயோகப்படுத்திட்டு வேறையும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா அது அதனுடைய அது கழண்டு போயிடும், பிரம்மாஸ்திரம் திரும்பி போயிடும். இப்போ இந்த திருவடியை கட்டினதுக்கு அப்புறமா இந்த அங்க இருக்கிற ராட்சசார்கள்லாம் என்ன பண்றான்னா கயிறெல்லாம் வச்சு கட்டுறா. அப்போ இந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்றது, நழுவி போயிடுறது. அது போல பெருமாள் என்ன பண்ணுவான்னா, சரி நம்மள வந்து அண்டினான், நம்மள நம்பி அண்டினான் இந்த குழந்தை, நம்ம வந்து அவனுக்கு அருள் புரியலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற காலத்தே நம்ம வேற சாதனங்களையும் பிரபத்தின்றத மட்டும் இல்லாம இந்த கர்மானுஷ்டானங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியது எல்லா சாதனங்களையும் உபயோகப்படுத்தினான்னாக்கா அப்ப என்ன நினைப்பார் அவர்னா, குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வந்து இந்த கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும்னு ஆசை போல இருக்குன்னு நினைப்பார். அவர் வந்து இவன் என்ன விடுத்துட்டு கர்மானுஷ்டானத்தை நினைக்கிறானே அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அவருக்கு. சரி நம்ம குழந்தைக்கு இன்னும் அதில் ஆசை இருக்கிறது போல இருக்கு, கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரட்டமேன்னு தான் நினைப்பேன். அப்படி அதையும் ஒரு சாதனமா நம்ம பற்றக்கூடாது. பெருமாளை நம்ம உடனே பெருமாள் நம்மள வந்து ஸ்வீகரித்து கொள்ளணும், எல்லாத்தையும் விட்டுடணும். அப்படி எப்படி விடணும்னா வாசனையோட விடணும். ஒரு பெருங்காய டப்பால பெருங்காயம் எடுத்ததுக்கு அப்புறமா கூட வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்வா. அந்த மாதிரி அது கூட இருக்கக்கூடாது. அதை என்னமான போட்டு தேய்ச்சி கீச்சு விம்மோ இல்லை எக்ஸோவோ என்ன போட்டு தேய்ப்பாலோ தெரியாது, எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சிட்டு நல்ல சுத்தமான டப்பாவா வாசனையே இல்லாத டப்பாவா கொடுக்கணும் அவன். அதுதான் அவனுக்கு வேண்டியது. ஏன்னா ஒரு லெவலேஷம் எங்கேயான நம்ம வேற எதுன்னு மேலேயாவது பற்று வச்சிருந்தோம்னாக்கா அவன் என்ன நினைப்பான்னா, சரி குழந்தை ஆசைப்படுறது, ஒரு அம்மா ஒரு குழந்தை எதையோ ஆசைப்படுறது, அம்மா வாங்கி தருவான்னு இருந்தாலும் கூட அம்மா பெருசா ஏதாவது வாங்கி தரத்துக்கு மனசுல நினைச்சுட்டு இருப்போம். அப்ப இந்த குழந்தை சின்னதா எதுக்கோ ஆசைப்படும், ஐயோ பாவம் குழந்தை ஆசைப்படுறது, போனா போறது இதையே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு அது கையில அதை வாங்கி கொடுத்த உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா, அம்மா வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பெரிய விஷயம் இந்த குழந்தைக்கு பெருசாவே தெரியாதப்போ அந்த சின்ன விஷயத்திலேயே சந்தோஷப்பட்டு போயிடும். அது போலதான் இந்த நம்மளுடைய இந்த எண்ணங்களும். பெருமாள் கொடுக்கக்கூடிய பெரிய பேரு நம்ம அவனையே அவனுடைய முக உல்லாசத்துக்காகவே நம்ம இருந்தோம்னா அவன் பெரிய பேரு கொடுப்பான். அதை விடுத்துட்டு மற்ற சாதனங்களோட கூடி அவனை நம்ம கைப்பிடித்தோம் என்றால் அதை அவன் வந்து ஸ்வீகரிச்சுக்க மாட்டான்னு இல்லை, பாவம் இதுக்கு அதுலதான் ஆசை போல இருக்குன்னு விட்டுடுவான். அந்த மாதிரி கை கொள்ளாமல் என்ன பண்ணணும், பெருமாளுடைய முக உல்லாசத்திற்காகவே அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த நவவித சம்பந்தம் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த சம்பந்தத்தை மனசுல நினைச்சுண்டு அவனிடத்தில் பிரபத்தி பண்ண வேண்டும். வேற சாதனங்களை நாம் பற்றக்கூடாது. ஒரு யானை மேல ஏறதா இருந்தாலும் ஒரு குதிரை மேல ஏறதா இருந்தாலும் இந்த குதிரைக்கு கூட அது உண்டு. ஏன்னா அது மேல ஏற போனோம்னா அதுக்கு இஷ்டம் இல்லைனாக்கா நல்லா ஓடிடும், கீழே தள்ளிட்டு ஓடிடும். யானையும் அப்படிதான், யானை மேல ஏறணும்னா யானை வந்து இடம் கொடுக்கணும், கீழே இறங்கினாதான் யானை மேல ஏற முடியும், இல்லைன்னா ஏற முடியாது. அது போலதான் பகவான், அவனிடத்துல போய் சேரணும்னா அவனை தான் பிடிக்கணும், அவன் இறங்கி வரணும். அவன் இறங்கி வருவான், ஏன்னா அவனுக்கு நிர்ஹேத்துக்க கிருப்பை இருக்கு. அவன் மாத்திருத்துவன், வாத்சல்யன், எவ்வளவு சௌஷீல்யன், சௌலபியன். சௌலபியனா எல்லாரோடையும் கலந்து இருக்கக்கூடிய குணம், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய குணம். இதெல்லாம் அவன்கிட்ட நிறைய இருக்கு. அவன்கிட்ட சக்தி இருக்கு, வீரம் இருக்கு, பலம் இருக்கு, தேஜஸ் இருக்கு. இப்படின்னுட்டு 16 குணங்களை வந்து நம்மளுடைய சுவாமியான எம்பெருமானார் அவருடைய கத்தியத்திரயத்துல சொல்லியிருக்கார். அவர் சாதித்தருளினதுபடி அவன்கிட்ட இல்லாத குணங்களே இல்லை. அவன் வந்து குணங்களுடைய பெரிய மலை, குணகனார்ன மகார்ணவம், பெரிய மலை, குணக்கடல் அவன்.
அந்த அதில் அந்த குணக்கடல் கிட்ட வந்து எப்படி போகணுமோ அப்படித்தான் போகணும். கடல்ல வந்து எப்படி நம்ம வந்து டிராவல் பண்ணணுமோ அப்படிதான் டிராவல் பண்ணணும். பயணிப்பதற்கு என்ன ஒரு சின்ன ஒரு இதை வச்சுட்டு பரிசலை வச்சுட்டு கடல்ல வந்து நம்ம வந்து பயணிக்க முடியாது. அது மாதிரி தான் இது. அவன் பரிபூர்ணமா நம்மளை கடாட்சிக்கிறதுக்கு சித்தமா இருக்கான். சித்தம்னா காத்துன்னு இருக்கான். அவனையே பற்றுங்கள், மற்ற சாதனங்கள் தேவையில்லை. அவனை பற்றுவதற்கு அவனே சாதனம். சரணாகதின்றது கூட சாதனம் கிடையாதுங்கிறா நம்ம பெரியவா. பெருமாளை பற்றுறதுக்கு பெருமாளே தான் சாதனம். ஆனா சரணாகதி கண்டிப்பா பண்ணணுங்கிறா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். முதலியாண்டான் திருவடிகளே சரணம்.